Day 16 had a twist we didn't expect. This is day 16 of our 100 days challenge. ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நான் பண்ணக்கூடிய வேலைக்கான கோட் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அஜித்குமார். அதுபோல் எங்கள் ஒய்ஃப் பண்ணக்கூடிய வேலைக்கான கோட் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் ஷாலினி. காலையில் 5 மணிக்கு நானும் என் ஒய்ஃபும் எழுந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டோம். எங்கள் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா வாசலில் பெருக்கி தண்ணி தெளிச்சிட்டு மேலே போயிட்டாங்க. நான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வேலையாக பால் வாங்க போனேன். நான் பால் வாங்க போகும்போதே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து 5 வீட்டில் கோலம் போட்டு முடிச்சுட்டாங்க. 2 வீட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி மட்டும் தெளித்து வச்சுருந்தாங்க. மீதி வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் எதுவுமே ஆரம்பிக்காமல் இருந்துச்சு. அதை பார்த்தீங்கன்னா நான் நோட் பண்ணிட்டு போய் பாலை வாங்கிட்டு வந்துட்டேன். இதுதான் நாங்கள் இன்னைக்கு போட்ட கோலம். நான் பாலை வாங்கிட்டு நான் வந்தபோது பார்த்தீங்கன்னா மேலே போய் அம்மாகிட்ட கொடுத்தேன். நாங்கள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோலம் போட ஆரம்பிக்கல. அதை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ரொம்ப ஆகிடும். அது வரைக்கும் அம்மா அப்பாவை காக்க வேணாம் சொல்லிட்டு இன்றைக்கி நீங்கள் டீ போட்டு குடிச்சிக்கமான்னு சொல்லிட்டு நானும் எப்போ பார்த்தீங்கன்னா கீழே வரும்போது வந்து கோலம் மாவு, சாக் பீஸ், கலர் எல்லாமே எத்தனை கீழே வந்துட்டோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் வந்து சாக் பீஸில் வந்து நான் ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டேன். அப்புறமா நாங்கள் 2 பேர் சேர்ந்து கலர் கொடுத்துட்டு எங்கள் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா வந்து அவுட்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு வந்து நாங்கள் மேலே வந்தபோது பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவும் டீ குடிச்சிருந்தாங்க. எங்கள் ஒய்ஃப் டீ குடிக்கல சொல்லிட்டு அவங்க வந்து டீ குடிச்சிட்டாங்க. நான் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து பிஸ்கெட்டை சாப்பிட்டுட்டேன். அப்புறமா எங்கள் ஒய்ஃப் அவங்க குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி வச்சுட்டு அவங்க பார்த்தீங்கன்னா வந்து வெளியே எல்லாமே பெருக்கி வாரி முடிச்சுட்டாங்க. தண்ணி சூடானதும் எங்கள் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா குளிக்க போயிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா மோட்டரை வந்து போட்டு ரொப்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எங்கள் ஒய்ஃப் வந்து ரெடியாகி வந்ததும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஜாமான் விளக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜாமான் வேலையை வந்து நாங்கள் விளக்கி முடிச்சிட்டோம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து அக்கா பொண்ணு வந்து ஏந்துட்டாங்க. ஸோ அவங்கள வந்து அம்மா பார்த்துக்கிட்டாங்க. அக்கா வந்து போய் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டாங்க. அப்பாவுக்கு இன்றைக்கி வந்து லீவு சொல்லிவிட்டு அப்பா என்ன பண்ணார், வீட்டிலே வந்து ரவா லட்டு வந்து செஞ்சார். ஸோ அதுக்கப்புறம் வந்து 7:30 மணிக்கு வந்து சன் டிவியில் நியூஸ் போட்டாங்க. அதை நானும் அம்மாவும் கொஞ்சம் நேரம் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நான் எனக்கு வந்து சுடு தண்ணி வந்து வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒய்ஃப் வந்து மற்ற சின்ன வேலையுமே முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வெளியே எங்கள் ஒய்ஃப் வந்து பெருக்குனாங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நான் வந்து பெருக்கி முடிச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தண்ணி சுட்டதுக்கப்புறம் நான் போய் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி காலையில் டிஃபின் பார்த்தீங்கன்னா தோசை இருந்துச்சு. ஸோ எங்கள் ஒய்ஃப் ஊற்றி கொடுத்த தோசையை வந்து நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஒய்ஃப் வந்து சாப்பிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்பா வந்து குளிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கடைக்கு போய் மளிகை சாமான் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அக்கா வந்து பார்த்தீங்கன்னா அக்காவோட பொண்ணை வந்து குளிப்பாட்டிட்டு அம்மா கிட்ட விட்டுட்டு அக்காவும் போய் குளிச்சுட்டு வந்துட்டு பாப்பாவும் அக்காவும் அப்பாவும் சாப்பிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் மற்ற வேலை எல்லாத்தையும் எங்கள் அம்மாவும் எங்கள் ஒய்ஃபும் சேர்ந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து குளிச்சுட்டு வந்து அவங்களும் காலைல வந்து சாப்பிட்டுட்டாங்க. நான் இன்னைக்கு ட்விஸ்ட்டு இருக்குன்னு சொன்னேன்ல, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நானும் என் ஒய்ஃப் தெரியாமலே இத்தனை நாளாக பண்ணிட்டு இருந்தோம். அதுதான் பார்த்தீங்கன்னா டிசிப்ளின். காலையில் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு நாங்கள் 2 பேரும் எழுந்துடுறோம். அதுக்கப்புறம் எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து கரெக்டாக செஞ்சிடுறோம். அதுக்கப்புறம் வந்து மதியம் பார்த்தீங்கன்னா லஞ்சை ஒன்றா சாப்பிட்டுட்டு ஃபேமிலி கூட ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஈவினிங் ஆனால் கரெக்டாக ஒரு 8 மணி போல் எல்லா வேலையும் முடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோனை யூஸ் பண்ணிவிட்டு டிவியில் பார்த்தீங்கன்னா வந்து எம்எஸ் தோனி படம் போட்டுருந்தாங்க. அந்த படத்தை வந்து நான் பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து மிஷின் போகிற டைம் ஆச்சு சொல்லிவிட்டு மோட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி ரொப்பிட்டு எல்லா துணியும் நான் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மிஷினில் வந்து போட்டு முடிச்சிட்டேன். மிஷின் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து டிவி பார்த்துட்டு மிஷின் முடிச்சதுக்கப்புறம் வந்து எல்லா துணியும் நான் வெளியே எடுத்துகிட்டு வாஷிங் மிஷினை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதை எடுத்து வந்து நான் வந்து எங்கள் ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்டேன். அதை அவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லா துணியும் வந்து உதறிட்டு வந்து அவங்க வந்து காய வச்சுட்டாங்க. அப்புறம் வந்து கீழே வந்ததும் என் ஃபோனில் வந்து சார்ஜிங் காலி ஆகிடுச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போட்டுட்டு அப்புறம் வந்து அப்பா பொங்கல் சொல்லிட்டு கரும்பு வாங்கின்னு வந்தார். அதை நான், எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, எங்கள் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து லஞ்ச் டைம் ஆகிடுச்சு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிவி ரூமை ஒரு வாட்டி எங்கள் ஒய்ஃப் வந்து பெருக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமையல், தட்டு, தண்ணி, உப்பு, தொட்டுக்காய் எல்லாமே நாங்கள் 2 பேரும் எடுத்துன்னு வந்து வச்சு முடிச்சுட்டு லஞ்சை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் எல்லாமே எங்கள் ஒய்ஃப் போய் எடுத்து வந்து வச்சுட்டு அவங்க போய் என்ன பண்ணாங்கன்னா தூங்கிட்டாங்க. இன்னைக்கு லீவு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்பா வேலைக்கு போகல. அப்பா வந்து வெளியே கட்டில் போட்டு அப்பாவோட ஃபோனை பார்த்துட்டு இருந்தார். அம்மா பார்த்தீங்கன்னா வந்து டிவியில் வந்து படம் பார்த்துன்னு இருந்தாங்க. அக்கா என்ன பண்ணாங்கன்னா பாப்பாவை தூங்க வச்சுட்டு அம்மாவோட ஃபோனை வந்து பார்த்துன்னு இருந்தாங்க. ஸோ நான் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அம்மா கூட வந்து டிவி பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து காலையிலேருந்து எடுத்த வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிவிட்டு அதுக்கான ஹுக்கு அதுக்கான பார்த்தா ஸ்கிரிப்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு வாட்டி எல்லாமே மனப்பாடம் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து பேசி முடிச்சிட்டேன்.
ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து 4:30 மணி ஆயிடுச்சு. சொல்லிட்டு எங்கள் ஒய்ஃபை போய் எழுப்பிட்டேன். அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் டீ போட்டு கொடுத்தாங்க. அதை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சு முடிச்சுட்டு நானும் என் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடிக்கு போயிட்டு ஒரு டான்ஸ் ஆடி வந்து ரீலை எடுத்துட்டு அப்புறம் வந்து துணியை வந்து காய போட்டாங்க எங்கள் ஒய்ஃப் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா துணியும் நான் வந்து எடுத்துன்னு வந்து எங்கள் ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்டேன். அவங்க எல்லா துணியும் மடிச்சுட்டு எந்தெந்த துணியை வெளியே வைக்கணுமோ அதெல்லாம் வெளியே வச்சுட்டு அப்புறம் எந்தெந்த துணிலாம் வந்து உள்ளே வைக்கணுமோ பார்த்தீங்கன்னா அந்த துணி எல்லாமே வந்து வச்சு முடிச்சுட்டாங்க. அப்புறம் நான் பார்த்தோன்னா இப்போ வந்து நாங்கள் ஷூட் பண்ண வந்து ரீலை வந்து எடிட் பண்ணி அதை நான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். எங்கள் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா வெளியே போயிருக்கிற வேலை, சாயந்தரம் ஜாமான் கழுவுற வேலை, அப்புறம் மற்ற வேலை இருக்கும்ல, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் ஒய்ஃப் வந்து பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ மிஸ்டர் அஜித் குமாரும் மிஸ்ஸஸ் ஷாலினியும் இன்னைக்கான அவங்க வேலைங்களை பார்த்தீங்கன்னா பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் எங்கள் சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா மெதுவாக எங்கள் 2 பேரையும் சேஞ்ச் பண்ணுது. எல்லாருக்கும் குட் நைட் அண்ட் தேங்க்யூ.